இதோட இப்போட நீங்களா இந்த சாப்ஸ்டிக் மாதிரி தனியா இருந்தா வீக்கா தெரிவிங்க, உங்களை தோக்கடிச்சுவாங்க. ஆனா ஒன்னா இருந்தா உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒற்றுமையா இருக்க கத்துக்குங்க. ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே ஜெயம், ஒற்றுமைதான் உங்க வெற்றியின் பாதை. நான் ட்ரை பண்றேன், கொடுங்க. பாருங்க, உடைக்க முடியுது. இப்போட இப்பயும் உடையுதே. நீங்க எத்தனை கொடுத்தாலும் உடைச்சிருவேன். உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. வீரம், அறிவு, கல்வி இவ்வளவு இருந்தோம் ஏன் எங்க சம்பளத்தை நீங்க உயர்த்த கூடாது? அப்ப சரி, ஒரு கேம் விளையாடலாமா? நான் சொல்ற 5 சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணும். வின் பண்ணா உங்க சம்பளத்தை உயர்த்தி தரேன். நாங்க தோத்துட்டா நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும். ஆரம்பிக்கலாம். பன்னி, பன்னி. மாடு, மாடு. மாட்டுக்கு எத்தனை கால்? 4. மாட்டுக்கு எத்தனை காலும் ஒரு சென்டென்ஸ் தான். காசு குறி. இன்னும் ஒரு வாட்டி. பன்னி, பன்னி. மாடு, மாடு. மாட்டுக்கு எத்தனை கால்? மாட்டுக்கு எத்தனை காலு? மறுபடியும் தப்பு. நான் என்ன தப்பா சொன்னேன்? ஸ்விட்ச் அங்க இருக்கு, எப்படி ஆன் பண்ணுவ? ஏன் முடியாது? இப்ப பாரு. இப்ப எப்படி ஆஃப் பண்ணுவ? கீழே இறங்கு. ஸ்விட்சை யார் இங்க இன்ஸ்டால் பண்ண சொன்னது? யங் தான். ஸ்விட்ச் அங்க வச்சா வயரை மிச்சம் படுத்தலாம்னு சொன்னான். என்னாச்சு? நீதான் அவளுக்கு ஐடியா கொடுத்தியா? ஆமா. சரி, எப்படி சுவிட்ச ஆஃப் பண்ணுவ? ஓரமா நில்லு. ரூபாவா? உன்னை ஏமாத்திட்டாங்கடி. வாய்ப்பே இல்ல. நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை கிலோ? 7 கிலோ. கிலோ எவ்வளோ? 3 ரூபாய். 3 into 7 58. கடைக்காரு 55 ரூபாய் சொன்னாரு. ஆனா நான் 50 ரூபாய் தான் கொடுத்தேன். விளங்குச்சு உன் கணக்குல தீய வைக்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. இப்ப உங்களுக்குள்ள ட்ரஸ்ட் பில்ட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ரெடியா? விழுங்க. நான் விழுன்னு சொன்னதும் ஒன்னொன்னா பின்னாடி விழுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. ரெடியா? விழுங்க. அடி பாவி. மாடு மாரி உழைக்க வேண்டியதா இருக்கே. ஏய் ரோஜி, சொல்லுடி. ஓவர் நைட்ல பணக்காரி ஆகணுமா? கோடியில பொருளணும்னு ஆசையா?
ஆமா கவலை இல்லாத வாழ்க்கை, நல்ல சாப்பாடு. ஆமா ஆமா. இங்க உட்காருங்க. 2 பேரும் சேர்ந்தே கனவு காணலாம். கொஞ்சம் கூட மூளையே இல்ல. போய் அது என்னன்னு பாரு. எம்மா, இப்படி ஒன்னொன்னா எடுத்து போட்டா எப்படி வேலையை முடிப்ப? குடுறியாத. இந்தா, இத யூஸ் பண்ணு. நான் இல்லனா ஒரு வேலையும் இங்க ஒழுங்கா நடக்காது போல இருக்கே. போலாம். அட, எங்க வச்ச சாவிய மறந்து உள்ளே வச்சுட்டனோ. மிங் மிங், சாவி டிரால இருக்கான்னு பாத்துட்டு வா. சரி. பாத்துட்டேன், உள்ள டிரால தான் இருக்கு. நம்ப மாட்டீங்களா? சாவி உள்ள டிரால தான் இருக்கு. அட கடவுளே, படுத்துறாளே. பார்த்தனா எடுத்துட்டு வர வேண்டியதானே. எனக்கு புரிஞ்சிச்சு. இவளை வச்சுக்கிட்டு சவா. இத பிடிங்க. பாருங்க, சாவி டிரால தான் இருக்கு. அடி சண்டாளி. ஐயோ, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் குண்டக்க மண்டக்கவே பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களா? பண்ணணும்னு ஆசைதான், ஆனா நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு பண்ண வாய்ப்பில்லை. சரி, எல்லாம் இங்க வாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரணும், அதானே? இந்த கேன் எவ்வளவு தூரம் உருளுதோ அவ்வளவு சம்பளம் உயர்த்தி தரேன். என்ன சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன், 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், என் பெட்ஷீட்டையும் துவைக்கணும். இரு, ஒரு ட்ரைக்கு
என்னது ரோஞ்சி எடுக்கிறது தான் கடைசி முடிவா? இந்தாங்க. முடிஞ்சிச்சு. அடுத்தது யாரு? டேபிள் தூக்க கூடாது. அடுத்தது வாங்க. எனக்கு சம்பள உயர்வே வேண்டாம். வாழ்நாள் முழுக்க கேட்க மாட்டேன். டிராகன் ஃப்ரூட் ஏண்டி சாப்பிட்ட? என்ன ஏன் சந்தேகப்படுறீங்க? இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம 2 பேருக்கும் நடுவுல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வேலை செய்யறது? வேலையும் கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு டிராகன் ஃப்ரூட்னாலே பிடிக்காது. அது எனக்கு அலர்ஜி. கரெக்ட் தானே மீன்? கவலைப்படாதடி, நான் உன்னை நம்புறேன். இதான் முதல் முறையா ஒருத்தவங்கள பல்லு கூசாம போய் சொல்றத பாக்குறேன். உன் அப்பாவி மூஞ்ச பார்த்தா நான் தான் அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்ட மாதிரி தோணுது. என் பேக்ல 10 ரூபாய் இருந்திருந்தா ஒரு கண்ணாடியை வாங்கி உன் மூஞ்சோட லட்சணத்தை காமிச்சிருப்பேன். என்னோட விருப்பமே இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளயும் நம்பிக்கை இருக்கணும். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. கண்ணை தொடச்சுக்கோ. கவலைப்படாத, நம்ம காசு சேர்த்து ஒரு நல்ல லாயர் வச்சு கேஸ் போடுவோம். உன் பக்கம் உண்மை இருக்கும்போது கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஒரு டிராகன் ஃப்ரூட்டுக்கு கோர்ட் வரைக்கும் இருக்கு. என்னடி ஆச்சு? மண்டை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. என்ன கருமத்தை சாப்பிட்ட? காஞ்சி போன நீட்டு கருவாடு தான் சாப்பிடலாத. இந்த கருவாடு சாப்பிட்டு தலை வலிக்குதா? எங்க அதை கொடு. நீயே சாப்பிட்டு பாரு. இதை பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. இதை சாப்பிட்டு இப்படி தலை வலிக்கும்? கடிச்சு பார்ப்போம். சளி பிடிச்ச போது இடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டியா? இருக்கு ஒரு பிடி பிடிக்கலா. என்னது இது? என்ன எழுதிருக்கு? வாழைப்பழத்தோடு கீழே இருக்கு பாரு. நீ அந்த பக்கம் நவரு, இல்லைன்னா உனக்கு அடி விழும் பாரா. எவன்டா அது எழுதுந்து? தோலால அடிப்படுமா? சை அம்மா. ஐயோ முடியலையே. தேவையில்லாம இந்த பக்கம் வந்துட்டோம். இத பார்க்காமலே போயிருக்கலாம். ஒரு வாழைப்பழ தோல் வழிக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கா? ஆமா ஆமா, யாருக்கிட்ட புழுவிட்டு இருக்க? உன் பேச்சு எவன் நம்புவான்? வேணா அதே பெரிய பொடிங்க மாதிரி போன. நீ பொடிங்க பார்த்தத நானும் பொடிங்க பார்த்த. போலாவா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும். கூறு கெட்ட முட்டாள் மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த நாசமா போனதை இப்படி தூக்கி போட்டிருந்தா எவ்வளவு அடிபட்டிருக்காதுல்ல? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர், உனக்கு மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். முடியலையே. என்னது? ஏய் ஆமா, நமக்கு வாழைப்பழ தோல் வழுக்குச்சு. இவங்களுக்கு என்னவா இருக்கும்? கேப்போமா? கமலக்கா, உங்களுக்கு என்னாச்சு? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு புறம்புக்கு ஓட்டு மேல கல் அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. என்னவா இருக்கும்னு பார்க்க போனேன். ஆனா எந்த புறம்புக்கும் வாழைப்பழத்தோலை போட்டிருக்கு. அதை எடுக்க போய் நான் வழுக்கி விழுந்துட்டேன். அதான். என்னது? அந்த புறம்புக்குங்களே நம்பதானா?
ஐயோ குறு குறுன்னு பாக்குறாளே. என்னாச்சு? நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. நீ உன் வேலையை பாரு. விட மாட்டா போலியே. என்ன பின்னாடியே வரா? ஐயோ இப்படி வந்து சிக்கிக்கிட்டே. வரமாட்டேங்குதே. உள்ள வா. நான் நிறைய முட்டாள பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு அடி முட்டாள பார்த்ததே இல்ல. என்னடி பண்ற? இத கட் பண்ணா உள்ள ஈஸியா எடுத்துக்கலாம்டி. ஓ ஆமாடி. நிறைய முட்டாள்களை பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி ஒரு வடிகட்ட முட்டாள நான் பார்த்ததே இல்லடி. இப்படி பண்ணணும். இதுங்களை வேலைக்கு வச்சதுக்கு 4 கழுதுங்களை வேலைக்கு வச்சிருக்கலாம். ₹3500 செலவு பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் கற்றுக்கிட்டீங்களா? ஐயோ நம்ம பக்கம் திரும்புறாளே. நீ வாசி. அந்த ₹3500 ஒரு மாசம் ஃபுல்லா பானிபூரி காளான் வாங்கி சாப்பிட தெரிஞ்சா கொண்டுடுவாளே.